ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்மளோட எடிட்டோரியல் வீடியோவில் தான் இருக்கும். பட் எடிட்டோரியல் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு February மந்த்து இந்த வீடியோஸ் கொடுக்க ஆரம்பித்தோம், ப்ளஸ் பிடிஎஃப் கொடுக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக? ஸோ February மந்த் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 10 வெக்காப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சினானிம் ஆன்டினிம் பார்சல் ஸ்விட்ச் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த எக்ஸாம்பிள் ஆட் பண்ண ஆரம்பித்தோம், ப்ளஸ் ஒரு இமேஜ் ஆட் பண்ண ஆரம்பித்தோம் அந்த எடிட்டோரியலில். ஓகேவா? சாரி, அந்த பேக்கப்ஸில் இந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பித்தோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்குள்ள இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை ஆட் பண்ணோம். தென் ஸோ இதுவும் நம்மளுக்கு பத்தலை. ஓகே, இந்த ஃப்ளோ நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, என்னமோ ஒரு விஷயம் குறையுது அப்படின்னு தான் நம்ம எடிட்டோரியலே ஆரம்பித்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு மே மந்த் கடைசியில் நினைக்கிறேன். ஸோ எடிட்டோரியலை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி அதிலிருந்து வெக்காப்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஸோ நம்ம எடிட்டோரியலில் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த வீடியோவில், அதாவது இன்னிலிருந்து கடந்த 3 நாள் நான் வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் வீடியோ கொடுக்கல. பிகாஸ் ஸோ பேக்கில் நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது, அதனால் என்னால் கொடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ ஃபியூச்சரில் நம்மளுக்கு இன்னும் வேறு என்னென்ன வரப்போகுது அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ டெய்லி எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? இந்த பேப்பர் கட்டிங்ஸ், ஸோ நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் தான். ஸோ வெப்சைட் கிடையாது, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு 3 to 4 நியூஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ ஃபுல் நியூஸ், உங்களுக்கு நிறைய நியூஸ் தேவை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் எவ்ரிடே நம்ம வந்து இந்த பேப்பர் கட்டிங்கை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நியூஸ் ஃபுல்லாக படிச்சிக்கலாம். ஸோ நானுமே இப்போ ஒரு 4 to 5 நியூஸ் சொல்ல போகிறேன். அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் அந்த பேப்பர் கட்டிங்ஸ் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? நியூஸ் படிச்சுக்கலாம். சரி, நான் ஏன் இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு போடல அப்படின்னா, ஸோ நம்ம நியூஸாக படிக்கக்குள்ள நம்ம மைண்டில் இன்னும் நிறையா விஷயங்கள் நிற்கும். சரியா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ ஒரே பாதை, அதாவது நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் போகிறதுனால நம்ம மைண்ட் என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த விஷயங்கள் மைண்டில் நிற்கிறது இல்லை. பட் நீங்கள் அந்த நியூஸாக படிக்கக்குள்ள, சரி இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் நடக்குது. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நீட்டை தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது. ஸோ நீட் வந்து இந்த 2024 நடந்த நீட்டில் வந்து நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த ஊழல்கள் எந்த மாநிலத்தில் நடந்தது, ஸோ யார் பண்ணாங்க, ஸோ இப்போது அதோட நியூஸ் என்ன, ஸோ ஸ்டேட் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதான் இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரி, ஏன் நீங்கள் பர்டிகுலர் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அப்படின்னா, ஸோ எக்கனாமிக், ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை சுற்றி தான் மற்ற விஷயங்களுமே நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ மற்ற எல்லா நியூஸையும் நம்ம மற்ற எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னா கரண்ட் அஃபேர்ஸில், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மைண்டில் ஈஸியாகவே நின்றுடும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஒரு 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 ப்ரெஷரைஸ்டான ஒரு டாபிக் அப்படின்னா கண்டிப்பாக எக்கனாமிக்காக தான் இருக்கும். சரிங்களா? இந்தியாவோட எக்கனாமியாக இருக்கட்டும். ஸோ எக்கனாமி ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வருது அப்படின்னாலே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஈவன் இங்கிலீஷில் எக்கனாமி ரிலேட்டடான ஒரு ஆர்சி வருது அப்படின்னாலே அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நம்ம மைண்டில் நிற்போம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் போக்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி எக்கனாமிக் நியூஸை பர்டிகுலராக எடுத்துகிட்டு வரோம். எக்கனாமிக் அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பேங்கிங் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பேங்கிங், ஓகேவா? ஸோ பேங்கிங் ரிலேட்டடான நியூஸையும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஓகேல? ஸோ கரெக்டில் கிளியரில் நம்ம இன்னிலேருந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் ஒரு 4 to 5 நியூஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டோரியல் அண்ட் வெக்காப்ஸ் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ச்சி இந்த வீடியோவில் தான் பார்ப்போம். ஸோ முன்னாடி ஒரு 20 minutes போயிட்டு இருந்தது வீடியோ, மேக்ஸிமம் 20 minutes போயிட்டு இருந்து இப்போ 30 to 35 minutes போகும். அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணி பார்க்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்கேஜிங்காக தான் இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இல்லைனா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட டவுட்ஸை எனக்கு தெரிவிங்க. ஓகேவா? சரி, இந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈவன் ஆஃப்லைன் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எதில் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்துருவோம். எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்தியா ஸ்லாஷஸ் எய்ட் டு மால்தீவ்ஸ் அண்ட் பங்களாதேஷ் ஸ்டெப்ஸ் அப் சப்போர்ட் ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் மொரிஷியஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்திருக்க பட்ஜெட் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. பட்ஜெட்டில் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அதெல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டுருவோம். சரியா? ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இதில் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க, த சென்டர் has reduced the financial aid provided to the some neighboring countries. ஸோ எந்தெந்த neighboring countries, ஸோ ஃபினான்ஷியல் எய்டை குறைச்சிருக்காங்க. எந்தெந்த neighboring countries அப்படின்னா மால்தீவ்ஸ், மியான்மர், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த நாடுகளுக்கு இந்தியா கொடுத்துட்டு இருந்த அமௌண்ட்டை வந்து, அதாவது அந்த ஃபினான்ஷியல் எய்டுன்னு சொல்கிறாங்களா, அதை வந்து குறைச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்றதுமே இந்த நியூஸில் இருக்குது பாப்போமா. ஸோ அட் த சேம் டைம் இட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ்ட் கிராண்ட் ஃபார் தி ஸ்ரீலங்கா. ஆனால் இந்த டைம்லையுமே யார் யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், சியாச்சல் அண்ட் நேபாள் இந்த நாடுகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபினான்ஷியல் எய்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா ப்ரோ சைனா இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த strained ties between the Delhi and Mali seem to have impacted the financial assistance provided to the Maldives. The budget documents show that the quantum of aid provided to the Indian Ocean Island. So Indian Ocean Island அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க, ஸோ எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா Maldives has been cut by the 48%. ஸோ மால்தீவ் கொடுத்திருந்த போன வருஷம் கொடுத்திருந்த அமௌண்ட்டை விட இந்த வருஷம் 48% கட் பண்ணிட்டாங்க. The budget has allocated 400 crore as grants to Maldives. ஓகேவா? ஸோ மால்தீவ்ஸுக்கு 400 கோடி இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. a significant dip. ஸோ போன வருஷம் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 770 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற நியூஸ் நம்ம அப்படியே தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்து பாருங்களேன், த மேக்ஸிமம் எய்டு திஸ் இயர் இஸ் ப்ரொபோஸ் டு பி கிவன் டு பூட்டான். ஸோ பூட்டானுக்கு தான் இந்தியாவில இருந்து அதிகமான ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குறாங்க. ஸோ பூட்டானோட கிங் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்மி கேசரி நம்கியல் வாங்சங். ஓகேவா? ஸோ இவர் தான் பூட்டானோட கிங். ஓகேவா? ஸோ பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு எல்லாருமே தெரியும், த்ரிஷரி டோப்கே. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் குஜராத்துக்கு ஒரு விசிட் வந்திருக்காங்க, 3 day விசிட் மாதிரி வந்திருக்காங்க. சரியா? இன் 2024 to 25 பூட்டான் வில் ரிசீவ் 2068 கோடி பூட்டானுக்கு வந்திருக்கு, கொடுக்க போறாங்க. விச் இன்க்ளூட்ஸ் கிராண்ட் ஆஃப் 1078 crore அண்ட் லோன் ஆஃப் 989 crore. ஸோ 8 மாதிரி 1078 crore லோன் மாதிரி 989 crore கொடுக்க போறதா சொல்றாங்க. இது வந்து the 14% less compared to the 2399 crore given by the India during the 2023-2024. பட் இருந்தாலுமே போன வருஷம் கொடுத்ததோட ஃபினான்ஷியல் 24ல கொடுத்ததோட இந்த வருஷம் 14% லெஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இந்த இடத்துல பாருங்க, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், மியான்மர் ஆல்சோ கெட் அசெட் ரெடியூசர். ஸோ இவங்களுக்கு ரெடியூசர் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். அதே மாதிரி 200 crore has been made for the ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 200 கோடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பங்களாதேஷுக்கு வந்து 120 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து போன வருஷத்தோட 7.6% கம்மி. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் போன வருஷத்தோட 9% கம்மி. ஓகேவா? மியான்மர் வந்து 250 கோடி ஃபினான்ஷியல் எய்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 32% வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இந்த நியூஸில் எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம இந்தியாவில இருந்து ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குறாங்க, இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் UAE இந்தியா ட்ரேட் அப் 15% போஸ்ட் செப்பா. UAE மினிஸ்டர். சரியா? ஸோ UAE மினிஸ்டர் வந்து ஆக்சுவலாக இவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக இப்போ ஒரு நியூஸ். ஸோ செப்பா அப்படின்றத என்னன்னு பார்க்க போகிறோம், CPA அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா UAEவோட ட்ரேடு வந்து 15% அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ், கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். ஓகேவா? சரி பாப்பா. தேர் ஹாஸ் பீன் 15% growth in trade between the UAE and India since a comprehensive economic partnership agreement. ஸோ இந்த அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து இந்தியா UAE ட்ரேட் வந்து 15% அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. was signed between the two countries February 2022. இந்த CPA எப்போ சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் UAEயும் 2022. ஓகேவா? 2022ல சைன் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் இன் சென்னை ஆன் வெனஸ்டே. ஸோ இவர் தான் சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ சென்னை ஆன் வெனஸ்டே CIUAE விஸ்டோபா ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் CII UAE ஈவெண்ட் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட். ஸோ அதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலும் நடக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் சிமிலர். சார் ஓகே, அது எல்லாம் விட்டுட்டு கடைசியில் பாருங்களேன், ரெக்கார்ட் ஹைட்டட். பிகாஸ் நான் இதை ஏன் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ அதனால் நம்ம முக்கியமான டேட்டா பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு நியூஸ் ஃபுல்லாக படிக்கணும்னாலும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஃபுல்லாக படிச்சுக்கலாம். சரியா? த bilateral trade was worth 50 billion before signing this SEPA. ஸோ bilateral trade வந்து இந்தியாவுக்கும் UAEக்கும் எவ்வளோ இருந்தது, 50 பில்லியனாக இருந்தது. பட் அது வந்து இப்போ எவ்வளோ ஆயிருக்கு, 70 மில்லியனாக இருக்கு. சரியா? ஸோ ஒரு கொஸ்டின் வரலாம் கரண்ட் அஃபேர்ஸில், bilateral trade. ஓகேவா? bilateral trade between இந்தியா அண்ட் UAE அப்படின்னா
ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 70 பில்லியனா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 8% ஆஃப் டாரிஃப் ஆஃப் இந்தியன் யூஏவி குட்ஸ் வர் பின் ரிமூவ்டு. ஸோ இதுவுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நியூஸை சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இந்த நியூஸை பாருங்களேன். இது ஒரு ஆக்சுவலாக இது வேற ஒரு நியூஸ், பட் நம்மளுக்கு டாபிக் தேவை கிடையாது. நான் டாபிக் என்னன்னு சொல்லிடுறேன். என்ன டாபிக் அப்படின்னா, இந்த பட்ஜெட் அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் 25 பட்ஜெட்டில் இந்தியாவில் லான்ச் பண்ண 75 ஸ்கீம்ஸில் அரௌண்ட் வந்து 51 நினைக்கிறேன். 51 ஸ்கீம்ஸ்க்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 16 ஸ்கீம் வந்து ரொம்ப டிப் ஆகி போச்சு. நிறையா ஸ்கீமுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கவே இல்லை, கம்மி பண்ணிட்டாங்க. போன வருஷத்தோட சொல்லும்பொழுது இந்த வருஷம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குரிய நியூஸ் தான் அது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அமங்க த ஸ்கீம்ஸ் எந்தெந்த ஸ்கீம் அதிகமாக வந்திருப்பாங்களா? ரூரல் இது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸோ ரூரல் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அம்ருத். இந்த ஸ்கீமுக்கும் பிஎம்ஏஒய் அர்பன் ஹவ் ஷோன் தி மோஸ்ட் சப்ஸ்டன்ஷியல் இன்க்ரீசஸ். ஓகேவா? இந்த 2 ஸ்கீம் தான் ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு வித் growth rates ஆஃப் 70%. ஸோ போன வருஷம் போன அமௌண்ட்டோட அம்ருத் அந்த ஸ்கீமுக்கு 70% அதிகமாகவும், பிஎம்ஏஒய் அர்பன் இதுக்கு வந்து 53% அதிகமாகவும் 36% அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்களேன். ஸோ பீகார் பாசஸ் அ பில் டு கர்வ் பேப்பர் லீக்ஸ் அண்ட் மால் ப்ராக்டிஸ். ஸோ ஏன் இவங்க இதை லீக், ஏன் இந்த பில் அவங்க பாஸ் பண்ணுறாங்க? ஸோ த ரீசன் இஸ் நீட் இஷ்யூ. ஓகேவா? ஸோ நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பீகாரில் தான் அந்த இஷ்யூ நடந்தது. ஸோ அதனால அவங்க அந்த இஷ்யூலாம் கர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், இது நம்ம பேங்கிங் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ். ஸோ கேஷ் பே அவுட். ஸோ கேஷ் பே அவுட்னா நம்ம வந்து நிஃப்ட் பண்ணுவோம், ஆர்டிஜிஎஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேஷ் பே அவுட்டுக்கு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ வந்து நாம்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்பயிலேருந்து வரப்போகுது? ஸோ 1 நவம்பர் 2024 வரப்போகுது. இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். ஸோ எப்பயிலேருந்து நியூ நாம்ஸ் ஃபார் கேஷ் பே அவுட்ஸ் வந்து எப்பயிலேருந்து எஃபெக்டில் இருக்க போகுது அப்படின்னா 1 நவம்பர் 2024 நம்மளுக்கு எஃபெக்டில் இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ கேஷ் பே அவுட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அப்படியே எடிட்டோரியலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எடிட்டோரியல், கிளின்சிங் தி நீட் ஆன ரீகாஸ்ட் டெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ரீகாஸ்ட் டெஸ்ட் ஏன் சொல்றாங்க பார்த்துருமா? ஸோ கிளின்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப கேவலமாக கிடக்கு அப்படின்னா, ஸோ சுத்தப்படுத்துறது தான் நம்ம வந்து கிளின்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுத்தப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சுத்தம் செய்யறதா நம்ம வந்து கிளின்சிங் அப்படின்னு சொல்லலாம். எதை சுத்தப்படுத்த போறாங்க? நீட்டை சுத்தப்படுத்த போறாங்க. ஆனால் ரீகாஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ மறுபரிசீலனை டெஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயர் த டெஸ்ட் மஸ்ட் ஹவ் சேஃப்கார்ட்ஸ் அகைன்ஸ்ட் தி மால் பிராக்டிஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரப்போற வருஷம் 2025 நடக்க போற எக்ஸாம் வந்து மால் பிராக்டிஸ் இல்லாம கரெக்டா நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ வாட் கம்ஸ் அண்டர் இஸ் பெஸ்ட் ரீடன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ்ன்னு பாத்துருமா? அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்துருமா? ஸோ வாட் கம்ஸ் அண்டர் இஸ் பெஸ்ட் ரீடன் மீன்ஸ் இது வந்து ஒரு ஃப்ரேஸாக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஃப்ரேஸ். என்ன பாருங்களா? இட் இஸ் பெட்டர் டு ரீடூ சம்திங் தட் ஹாஸ் பீன் அண்டன் ஆர் டன் இன்கரெக்ட்லி. ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நம்ம கரியரில் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஓகே, அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணிடணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல வாட் கம்ஸ் அண்டர் இஸ் பெஸ்ட் ரீடன் அப்படின்ட்டாங்க. கிளியரா? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. முன்னாடி ஒரு விஷயம் தப்பு பண்ணியாச்சு. ஸோ நீட்ல ஒரு விஷயம் தப்பு ஆகி போச்சு, பட் அது திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் ப்ரோலாங்டு. ஸோ ப்ரோலாங்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ ப்ரோலாங்டு அப்படின்றது ரொம்ப நாள் இருக்கிறது. ஸோ எக்ஸ்டெண்ட் அண்ட் லென்த்தன். ஸோ சினானி பாருங்க, 2 சினானி கொடுத்துருக்கோம். எக்ஸ்டெண்ட் அண்ட் லென்த்தன். ஸோ ஆண்டனிம் வந்து ஷார்டன். ஸோ தமிழ் மீனிங் வந்து நீடித்தது அப்படின்னு சொல்லலாம். பார்சஸ் வந்து அட்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விஷயம் நீடித்தது? இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக நீடித்தது எங்க அப்படின்னா நீட் 2024 சாகா அப்படின்றது. ஸோ ஒரு பெருங்கதை, ஒரு எபிக். ஓகேவா? ஸோ எபிக் இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ பார்சஸ் வச்சு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து எபிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பெருங்கதையாக போயிட்டே இருக்கு, ஒரு சாகாவாக போயிட்டு இருக்கா, ஸ்ப்ரேட் அவுட் இந்த கோர்ட். ஸோ கோர்ட்ல இது வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது இந்த இஷ்யூ. எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா. இந்த நீட் இஷ்யூ இந்த 2024 நீட் வந்து ரொம்ப நாளா கோர்ட்ல போயிட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் வில் ஆன்சர் தி கொஸ்டின் ரைஸ்டு இனிஷியலி த அன்யூஷுவலி ஹையர் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் இஸ் இயர். ஸோ அன்யூஷுவலா ரொம்ப அதிக நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் இந்த வருஷம் இருக்காங்க. ஸோ இது வந்து அன்யூஷுவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த
Supreme Court of India ruling on the right answer to a particular physics question in the NEET paper based on the expert opinion of a IIT Delhi professional has brought down the number of toppers from 61 to more reasonable number 17 அப்படின்றாங்க. இந்த லைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஃபிசிக்ஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, சரியா? ஸோ ஃபிசிக்ஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஐஐடி டெல்லி ப்ரொஃபஷனலை வச்சு அதுக்கு ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க, சரியா? ஐஐடி டெல்லி ப்ரொஃபஷனல் கிட்ட அந்த ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு பதில்னால என்ன ஆயிருக்கு, டாப்பர்ஸோட எண்ணிக்கை 61ல இருந்து 17ஆ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு கொஷின், ஸோ அந்த ஒரு கொஷின் வந்து 5 மார்க் நினைக்கிறேன். ஸோ 5 மார்க் கொஷினை அவங்க தப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ 61 டாப்பர்ஸ்ல எத்தனை பேர் தப்பா பண்ணியிருக்காங்க பாருங்க, ஓகேவா? ஸோ அதனால இப்போ இருக்க ஆக்சுவலாக இந்த வருஷம் நீட் 2024 டாப்பர்ஸ் ரேட் வந்து 17 தான், 17ஆ வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர். த ராங் ஆன்சர் ஃபார் த டிஸ்பியூட்டட் கொஷின். ஸோ டிஸ்பியூட்டட் அப்படின்னா இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பியூட்டட் அப்படின்றது விவாதம் செய்தல். ஸோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, இல்லை அந்த விஷயத்தை வந்து நம்ம விவாதம் அடை கொண்டு வந்து தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஆன்டனிம் வந்து அக்செப்ட், சினானிம் வந்து ஆர்கியூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்லா கவனிங்க, டிஸ்பியூட்டட் கொஸ்டின், ஸோ விவாதத்துக்கு கொண்டு வந்து போச்சு அந்த கொஸ்டின், சரி? அந்த பர்டிகுலர் ராங் ஆன்சர் வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்துச்சு. பட் சூசன் ரிப்போர்ட்டல் பை 4 lakh ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் ராங் ஆன்சர் வந்து 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணியிருக்காங்க, தப்பா ஆன்சர் கிளிக் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் தி 44 இந்த லிஸ்ட் ஆஃப் தி டாப்பர்ஸ், ஓகேவா? ஸோ 44 பேர் அந்த 4 லட்சம் பேர்ல 44 பேருமே இருக்காங்க, 44 டாப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. As a result, all the students will lose 5 marks, ஓகேவா? ஸோ இந்த ஒரு தப்பான ஆன்சர்னால அவங்க 5 மார்க்கை லூஸ் பண்ணிடுறாங்க. ரூலிங் தட் there could be there could be only one correct answer. The court directed the National Testing Agency to revise the scores based on the கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கும். அதனால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை வந்து கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கோர்ஸை ரிவைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. It also emerged during the hearing that the wrong answer for the question was actually present in the older until 2021 NCERT textbook, ஓகேவா? ஸோ எப்படி இந்த 4 லட்சம் பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க? ஸோ 2021 வரைக்கும் NCERT புக்ஸ் இருந்து இருக்குல்ல, அதுல அந்த தப்பான ஆன்சர் தான், ராங் ஆன்சர் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அதை படித்த மாணவர்கள் இந்த 4 லட்சம் மாணவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரியா? அது வந்து மாத்திட்டேன் அப்படின்றாங்க. ஸோ 2021 வரைக்கும் தான் அது இருந்தது, பட் அதுக்கு மேலே மாத்திட்ட மாதிரி தான் சொல்றாங்க. அந்த கோர்ட் அட் ஏர்லி ரெஃப்யூஸ் டு கேன்சல் தி என்டையர் நீட். ஸோ கோர்ட் வந்து என்டையர் நீட்டை கேன்சல் பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னா, ஸோ 23 lakhs அப்ளிகன்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க, 23 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தாங்க. வைல் த ஷெட்யூல் டேட் ஆஃப் கவுன்சிலிங் ஜூலை 24 இஸ் பாஸ் ஆல்ரெடி. ஸோ நேற்று முடிஞ்சு போச்சு அந்த டேட்டுமே. அண்ட் வித் NTA having a retally the marks with the revised answer, the counseling has been delayed again, ஓகேவா? ஸோ இதனால இப்போ ரிவைஸ் பண்ண சொல்லிட்டாங்க மார்க்ஸை. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, கவுன்சிலிங்குமே டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வில் டேக் பிளேஸ் as soon as possible. பட் இருந்தாலுமே கவுன்சிலிங் சீக்கிரமா நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃப் முடிக்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். while the scenario as it stands today seems ostensibly resolved sufficiently. ஸோ ostensibly அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ ostensibly அப்படின்றது வெளிப்படையாக, ஸோ அவுட்வர்ட்லி அண்ட் சீமிங்லி அப்படின்னு சினானிம் சொல்றாங்க. ஸோ ஆண்டனிம் வந்து ஜென்யூன்லி பார்ட்ஸ் வந்து இதை வந்து அட்வர்ப்ல இந்த பேராகிராஃப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளிப்படையா சால்வ் ஆயிடுச்சு, ரிசால்வ் சஃபிஷியன்ட்லி டு லெட் ப்ராசஸ் மூவ் ஃபார்வர்ட். த ட்ரூத் இஸ் தட் an unprecedented number of violations have occurred in a manner that vitiated அப்படின்னா. ஸோ vitiated means spoil, ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீணாக்கணும், பழுதாக்குன்றாங்க தமிழ் மீனிங். ஸோ பார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வேர்ப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, சினானிம் வந்து ஸ்பாயில்ல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்டனிம் வந்து கியூர். ஸோ அது வீணாக்கிடுச்சு, விட்டியேட்டட் அப்படின்றது ஒரு அந்த நீட்டுன்ற ஒரு விஷயத்தை வீணாக்கிடுச்சு, ஓகேவா? சரியா? த பாசிபிலி ஃபார் குட் த ஃபெய்த் நீட் ஆஸ் அ ஃபெயில் சேஃப் என்ட்ரன்ஸ் ரூட், ஓகேவா? இந்த விஷயம் எதை வீணாக்கிடுச்சு, நீட் அப்படின்ற நீட் மேல இருந்த ஒரு நம்பிக்கையை வீணாக்கிடுச்சு, ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் வைலேஷன், ஓகேவா? அன்பிரசிடென்டட் நம்பர் ஆஃப் வைலேஷன். ஸோ நிறைய வைலேஷன்ஸுமே நடந்திருக்கு இந்த வருஷம். ஸோ இதனால என்ன ஆயிருக்கு, நீட் மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரம் charges of paper leaks giving out of the wrong question papers, ஓகேவா? ஸோ பேப்பர் லீக், charges of paper leaks
giving out of the wrong question papers, damaged answer keys, impersonation. ஸோ இம்பர்சனேஷன் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இம்பர்சனேஷன் என்னன்னு தெரியும்ல, ஆள் மாறாட்டம். ஓகே, மாக்கரி அப்படின்றாங்க. சினானிம் வந்து மாக்கரி, அண்ட் தமிழ் மீனிங் இன்னொரு மீனிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. பட் மாக்கரி அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஆன்டனிம் வந்து சின்சியாரிட்டி பார்ட்ஸ் வந்து நவுன்ல இதை சொல்றாங்க. ஸோ ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. இம்பர்சனேஷன் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இந்த ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படி வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல போய் எழுதுவார் அவர் எக்ஸாம் அந்த மாதிரி. அண்ட் தென் அனாலிசிஸ் ஆஃப் மார்க்ஸ் தட் ஷோட் அன்யூஷுவலி ஹையர் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ். சரியா? ஸோ அனாலிசிஸுமே தப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா ஹையர் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் இந்த வருஷம் வந்திருக்காங்க சர்டன் சென்டர்ஸ் இந்த கண்ட்ரி. அதுவுமே அந்த ஹையர் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சென்டர்ஸ்ல இருந்தா வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பீகாரை பத்தி மென்ஷன் பண்ணல. பட் நம்ம பீகாரை பத்தி பேசுவோம். ஸோ பீகார்ல தான் நடந்திருக்கு. பீகார்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஹையர் சென்டர்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ NEET UG 2024 has been string of bad news this year. சரியா? ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு கயிறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ NEET UG வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே பேட் நியூஸாக தான் வந்துட்டு இருக்கு. அதை பத்தின கெட்ட செய்தியாக தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நோட்டபிளி த இன்டர்வென்ஷன்ஸ் டு ரைட் தி கோர்ஸ் ஹவ் கம் மோஸ்ட்லி ஃப்ரம் தி ஜுடிஷியரி. அது மட்டும் இல்லாம முக்கியமா என்ன விஷயத்த நோட் பண்றாங்க, எல்லா இன்டர்வென்ஷனும் எல்லா பதில்களுமே கோர்ட்ல வழியா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வித் த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாப்பிங் short of initiating significant or decisive action required to clean its Augean stables அப்படின்றாங்க. இந்த Augean stables என்ன அப்படின்றத நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். ஸோ டிசிசிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ டிசிசிவ் அப்படின்றது ஒரு முடிவான, டிசைடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டனிம் வந்து இன்சிக்னிஃபிகன்ட், தமிழ் மீனிங் வந்து முடிவானன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிவான ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது டு கிளியர்ஸ் ஊஜியன் ஸ்டேபிள்ஸ்னாங்க. ஸோ ஊஜியன் ஸ்டேபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ சூப்பரான ஒரு இது ஆக்சுவலாக நவுன் தான் இது. ஸோ என்னன்னு பாருங்களா, நான் எழுதுறேன் கவனிங்க. பிளேஸ்டு மார்க்டு பை கிரேட் அக்யூமுலேஷன் ஆஃப் கரப்ஷன். ஓகேவா? கிரேட் அக்யூமுலேஷன் ஆஃப் கரப்ஷன். ஸோ அந்த இவ்வளோ பெரிய லைனுக்கு பதிலாக தான் இந்த ஊஜியன் டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கிரியேட் அக்யூமுலேஷன் ஆஃப் கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு வேர்டை அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. For starters, the extraordinary emphasis that has come to be placed on a medicine as a career choice. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு, நிறைய மாணவர்களுக்கு, நிறைய வீட்லையுமே சரி, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களோட புள்ள வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றதான் அவங்களுக்கு மிகப்பெரிய கனவாகவே இருக்கு. வித் ஓவர் 23 lakh students hoping to compete for 1 lakh MBBS seat. ஸோ இந்தியா அளவுலுமே 1 லட்சம் MBBS சீட் தான் எவ்ரி இயர் வருது. will have to be dialed down with a healthy promotion of other scientific streams as a viable career option. ஸோ நம்ம மற்ற சயின்டிஃபிக் ஸ்ட்ரீமே ஒரு நல்ல கெரியர் ஆப்ஷன் அப்படின்றத மாணவர்களுக்கு புரியணும், பெற்றோர்களுக்கு முக்கியமாக புரியணும். ஸோ பெற்றோர்கள் முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெற்றோர்களோட நிபந்தனையால தான் இந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதவே போகிறாங்க. கரெக்ட் இல்லை? ஸோ அதுவுமே மாறணும். எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே, எது எடுத்தாலுமே ஒருத்தன் நல்லா ஒர்க் பண்ணுறான். ஸோ இந்த விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவனோட டிகிரியோ அவனோட எஜுகேஷனோ எதுவுமே கிடையாது. அவன் அந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ண போகிறான், அவன் அந்த ஒர்க்கை அவன் எப்படி புரிஞ்சிக்கிறான், கரெக்டாக அந்த ஒர்க் அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ சும்மா ஒயிட்றானா, இல்லைனா வந்து எம்டிக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு அவருக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு தலையாடிட்டு போகிறாங்களா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த ஒர்க்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம், ப்ராசஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரால இருந்தாலும் எந்த ஒர்க்காலும் நம்ம பண்ண முடியும். ஸோ இவங்களால இது மட்டும் தான் பண்ண முடியும், இவங்களால இது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 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 அசம்ஷனுக்கு நம்ம வரத தேவையில்லை. நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். பட் அதை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ அதர் ஸ்ட்ரீம்ஸுமே இருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு பேரண்ட்ஸாக வருவீங்க. ஸோ உங்களோட எப்படி இருந்தாலும் நிறைய பேர் எப்படியும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ அஸ் அ பேங்கரா, அஸ் எஸ்எஸ்சி ஆஃபீஸரா, இல்லைனா வந்து டிஎன்பிசி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போயிடுவீங்க, இல்லைனா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க போகிறீங்க. ஸோ எப்படியோ ஒரு இடத்துல நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வேலையெல்லாம் இருக்க தான் போகிறோம். பட் நாளைக்கு நம்மளோட பசங்களை நம்ம வந்து இதை படிங்க அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ நோ ஆப்ஷன் but to unwind the entire spool and cast it out if it must reorienting. So reorienting அப்படின்னா என்ன பார்த்துருவோம். ஸோ reorienting அப்படின்றது மறுசீரமைப்பு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இந்த இடத்துல வேர்பா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஆல் சிஸ்டம் ஸோ தட் நெக்ஸ்ட் நீட், ஸோ வரப்போகிற அடுத்த வருஷம் நடக்க போகிற நீட் கேன் பி கண்டக்டட் ப்ரொஃபஷனலி. ஸோ கரெக்டாக நடக்கும் அண்ட் வித் adequate safeguards in the place of prevent malpractice and inefficiency. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு வரப்போகிற நீட்டில் இந்த விஷயங்கள்லாம் தடுத்து ஒரு நல்ல எக்ஸாமை ஒரு கரெக்டான பாத்தில் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரில் முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஐபிபிஎஸ் பெஸ்ட்டு, நம்ம ஐபிபிஎஸ்ட்டை கொடுத்துட்டு போகலாம். கண்டிப்பாக ஐபிபிஎஸ் வந்து ஒரு
ஒரு கரெக்டான ஒரு இடம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட நண்பர்களே வேலைக்கு போயிருப்பாங்க. எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஈவன் எஸ்எஸ்சி போயிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி போயிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளோட நண்பர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தெரியும், எங்கேயுமே ஒன்றும் பெருசாக காசு கொடுத்தலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஜாப் வாங்கலை. படித்தாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அதே தான். ஸோ நம்மளும் சீக்கிரம் வேலைக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகும். ஸோ நம்பிக்கையில் படிச்சுட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட நியூ இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.